வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகைக்கு பிறகு ஆறு தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட இஸ்லாமியர்கள். பகல் நேரத்திலேயே பூட்டப்பட்டு இருந்த திருத்தணி மதுவிலக்கு காவல் நிலையம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. செங்கம் பகுதியில் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் கரும்புகை. சுவாச கோளாறு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. சத்தியமங்கலம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு. பிடிக்க முயன்ற வேட்டை காவலரை கடித்ததால் பரபரப்பு. காலப்போக்கில் அழிந்து வரும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழில். தொழிலாளர்களின் இன்றைய நிலையை விவரிக்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முகமது நபிக்கு இஸ்லாமியத்தின் புனித நூலான குரானை வெளிப்படுத்தியதை உணர்த்தும் விதமாக ரமலான் மாதம் கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் புனித ரமலான் மாதத்தில் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிப்பது வழக்கம். இந்நிலையில் பிறை நிலவு தென்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் இன்று ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள திடலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். الله أكبر الله أكبر الله أكبر. இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள இளங்கடை பள்ளிவாசலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரமலான் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் தென்காசி பதினா நகரில் உள்ள முஸ்தபியா பள்ளிவாசலில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது இந்தியா வல்லரசு நாடாக மாறுவது மியான்மர் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நலம் பெறுவதை வலியுறுத்தி தொழுகை செய்யப்பட்டது. இதனிடையே ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் கீழவாசலில் 300க்கும் மேற்பட்டோர் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ரமலானில் அனைவரும் பிரியாணி சாப்பிட வேண்டும் என்ற நோக்கில் ஜமாத் இளைஞர்கள் இந்த உதவி பொருட்களை வழங்கினர். திருத்தணியில் மதுவிலக்கு காவல் நிலையம் பகல் நேரத்திலேயே பூட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மதுவிலக்கு அமலாக்கு பிரிவு காவல் நிலையம் அமைந்துள்ளது. திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு ஆகிய 3 தாலுகாவில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெறும் சட்டவிரோத போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று பகல் நேரத்திலேயே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலையம் பூட்டப்பட்டிருந்தது. அங்கு பணிபுரியும் 20க்கும் மேற்பட்ட காவலர்களும் ஒரே நாளில் பொது விடுமுறை எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிக வரும் சூழ்நிலையில் மதுவிலக்கு அமலாக்க
அமலாக்கப் பிரிவு போலீசாரின் இந்த அலட்சிய செயல் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பகுதியில் குப்பை கிடங்கில் இருந்து கரும்புகை வருவதால் சுவாச கோளாறு ஏற்படுவதாக குடியிருப்புவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் சாலையில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. 18 வார்டுகளில் இருந்து தூய்மை பணியாளர்கள் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டு தரம் பிரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிடங்கில் உள்ள குப்பைகளை பணியாளர்கள் முறையாக தரம் பிரிக்காமல் தீ வைத்து எரிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. அருகில் உள்ள பள்ளிகள், குடியிருப்புகள், சாலைகளிலும் கரும்புகை சூழ்வதால் பொதுமக்களும் மாணவர்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். எனவே குப்பை கிடங்கை ஆய்வு செய்து குப்பைகளை எரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு குப்பநத்தம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு வேட்டை தடுப்பு காவலரை கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள பசுவனாபுரம் என்ற கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு ஒன்று பதுங்கி இருப்பதாக கடம்பூர் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வேட்டை தடுப்பு காவலர் ராமசாமி சென்றார். சுமார் 5 அடி நீளமுள்ள நல்லப்பாம்பு பதுங்கி இருப்பதை அறிந்த அவர் அதனை பிடிக்க முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக நல்லப்பாம்பு ராமசாமியின் விரலில் கடித்தது. கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு கடித்ததால் வேட்டை தடுப்பு காவலர் ராமசாமிக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். நெல்லையில் படித்த பள்ளிக்கு ரயில் போல வர்ணங்கள் பூசி முன்னாள் மாணவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பழமை வாய்ந்த தனியார் நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியின் 122வது ஆண்டு விழா முன்னாள் மாணவர்களின் உற்சாக பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டு விழாவையொட்டி 1988ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளியின் மேம்பாட்டிற்கு உதவி செய்யப்பட்டது. அதன்படி பள்ளியில் உள்ள பழமையான கட்டடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வகுப்பறைகளுக்கு ரயில் வடிவில் முப்பரிமாண வர்ணம் பூசப்பட்டது. திருப்பூரில் பாதாள சாக்கடை குழாய் உடைந்து கழிவுநீர் சாலையில் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 35வது வார்டில் வாலிப்பாளையம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் சாலை நடுவே உள்ள பாதாள சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கழிவுநீர் சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலையில் கழிவுநீர் கொப்பளித்து வெளியேறுவதாலும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் வாலிப்பாளையம் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் டயர் வைத்து கழிவுநீருக்கு அணை கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளதால் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள உடைப்பை முறையாக சரி செய்யுமாறு திருப்பூர் மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 100 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த ஜல்லிக்கட்டு காளையை தீயணைப்புத்துறை வீரர்கள் கயிறுகளை கட்டி பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள நத்தமாப்பட்டியில்
மாரியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் களம் இறக்கப்பட்ட தினேஷ் என்பவரின் காளை வீரர்களின் பிடியில் சிக்காமல் வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருந்து ஓடிய அந்த காளை 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. ஜல்லிக்கட்டு காளை கிணற்றிலிருந்து மேலே வர முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் கிராம மக்களின் உதவியுடன் 4 புறமும் கயிறுகளை கட்டி காளையை உயிருடன் மீட்டனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை அரசு தொடர் தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டித்து தூத்துக்குடியில் விசைப்படகு தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசைப்படகு தொழிலாளர்கள் சங்க தலைவர் ஜவஹர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இலங்கை அரசை கண்டித்தும் மாநில உரிமைகளை பறிக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து இலங்கைக்கு செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் அருகே பட்டப்பகலில் பள்ளி மாணவர் மதுபோதையில் படுத்து உறங்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே சேலாஸ் பேருந்து நிறுத்த நிழற்குடை உள்ளது. அங்கு பள்ளி மாணவர் ஒருவர் மதுபோதையில் உறங்கியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் மாணவருக்கு மது கிடைத்தது எப்படி என விசாரிக்குமாறு காவல்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கழுதை புலி நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் சிங்கம், புலி, கரடி போன்ற ஏராளமான வன விலங்குகள் வசித்து வருகின்றன. தற்போது கோடை காலம் என்பதால் வன விலங்குகள் அவ்வப்போது காட்டை விட்டு வெளியேறி சாலையோரம் உலா வருகின்றன. இந்நிலையில் பண்ணாரி சோதனை சாவடி அருகே கழுதை புலி ஒன்று சுற்றித் திரிந்ததை வாகன ஓட்டி ஒருவர் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் நடந்த தொல்லியல் கள ஆய்வில் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெருமாள் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர் காளிதாஸ் மற்றும் கல்லூரி பேராசிரியர் கலையரசன் ஆகியோர் கொண்ட குழுவினர் புதுக்கோட்டை வடமல்லாப்பூர் பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பெருமாள் சிலை ஒன்றை அக்குழுவினர் கண்டறிந்தனர். கலைநயமிக்க அந்த பெருமாள் சிலை முப்புரி நூல், சங்கு, சக்கரம், நீல்கிரீடம் போன்ற அணிகலன்களும் செதுக்கப்பட்டு இருந்தது. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முனிசிபல் காலனி, மாணிக்கம்பாளையம், திருநகர் காலனி போன்ற பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் வந்து அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். உதகையில் நடந்த தவக்கால பரிகார பவனியில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான ஈஸ்டரை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தவக்காலத்தை கடைபிடித்து வருகின்றனர். இதனையொட்டி உதகையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சார்பில் தவக்கால பரிகார பவனி நடைபெற்றது. இதில் முள்கிரீடத்திலுடன் இயேசுவின் வேடமிட்ட நபர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். உதகை இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் துவங்கிய இந்த பவனி மருத்துவமனை சாலை, ரோகிணி காந்தல் வழியாக சென்று குருசடி திருத்தலத்தை வந்தடைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளால் எது கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது.
படியாக நாங்கள் இந்த நேரத்தில் உடைய திருப்பாதம் பணிந்து நாங்கள் ராமநாதபுரத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் தப்பாட்டத்திற்கு குத்தாட்டம் போட்டு உற்சாகமடைந்தனர். கடல்வழி தீவிரவாத ஊடுருவலை தடுப்பது குறித்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இந்திய கடலோர பகுதிகளில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தி வருகின்றனர். கடந்த 7ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் தொடங்கிய பேரணி தற்போது ராமநாதபுரத்தை வந்தடைந்தது. அப்போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் வீரர்கள் பறை இசைக்கு நடனமாடினர். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். வள்ளியூரில் மகளிர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நெல்லை மாவட்ட வள்ளியூர் மரியா பெண்கள் கல்லூரி சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை வள்ளியூர் காவல் நிலைய ஆய்வாளர் நவீன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வள்ளியூர் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக தொடங்கிய மினி மாரத்தான் போட்டி பழைய பேருந்து நிலையம் ராதாபுரம் ரோடு வழியாக மரியா கல்லூரியை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற போட்டியில் கல்லூரி மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டியில் கோவில்பட்டியை சேர்ந்த மின்னல் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள மரியா பெண்கள் கல்லூரியில் மாநில அளவிலான மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. 2 நாட்களாக நடந்த இப்போட்டியில் நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 12 அணிகள் கலந்து கொண்டன. அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற லட்சுமிபுரம் அணியும் கோவில்பட்டி மின்னல் அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. Sandhya, jersey number 4. விறுவிறுப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் கோவில்பட்டி மின்னல் அணி 42க்கு 19 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார். டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வந்தவாசியில் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இப்போட்டி நடைபெற்றது. இதனை நகரமன்ற உறுப்பினர் அன்பரசு தொடங்கி வைத்தார். இதில் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த அணிக்கு 15,000-ம், 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு 3,000-ம், 3ஆம் இடத்தை பிடித்த அணிக்கு 2,000-ம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இளைஞர்களுக்கான வாலிபால் போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பன்னூரில் டான்பஸ்கோ இளைஞர் மன்றம் சார்பில் இளைஞர்களுக்கான வாலிபால் போட்டி நடத்தப்பட்டது. இதனை முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் நந்தகுமார் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 36 அணிகள் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த அணிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.
திரு ஆல்பர்ட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை மாதவரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மாதவரத்தில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மூலக்கடையில் தொடங்கிய இப்போட்டி மாதவரம் பஜார், தட்டாங்குளம் சாலையாக சென்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே நிறைவடைந்தது. இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 லட்சத்திற்கான பரிசுத் தொகை வழங்கப்பட்டது.